வறுத்தாச்சுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஆத்துக்கண்டை வாங்கியிருக்கிறோம், மசாலா போட்டு பெரட்டி இருக்கிறோம். இப்போ வறுக்கலாம். ஒரு கையை கட்ட வரல கேமராவில் விட்டு நிற்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீனை இப்போ வறுத்து எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா போட்ட மீனை இப்போ எண்ணெயில் போட்டுடலாங்க. பாருங்க, சும்மா இருறா தூக்குனுக்கு அந்த மீன் பொரிட்டுங்க. ஒரு குட்டி மீன் போட்டோம்னா ஓகே. எவ்வளோ மசாலா போட்டுருக்காங்க. மீனை பெரட்டிக்கலாங்க. எல்லாரும் பிறண்டு படுத்துக்கங்க. எல்லாரையும் பிறண்டு படுக்க வச்சாச்சு. மீனு தான். ஆமா, மீன் வெந்துருச்சு, எடுத்துக்கலாங்க. அடுத்து மீன் போட்டுடலாம். என் பையன்தான் மீனுக்கு மசாலா பெரட்டினாங்க. மிச்ச மசாலா இருந்ததா, அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு போட்டு அப்படியே பெரட்டி அதை எண்ணெயில் பொரிச்சிடலான்ட்ருக்குறாங்க. வெங்காயம் இதுமாரி மிச்ச மசாலா ஆகிடுச்சுன்னா, நான் இந்தமாரி மிச்சமாக ஒரு அளவுக்கு நான் பிசைய மாட்டேங்க, கரெக்டாக தான் பிசைவேன். பையன் பிசைஞ்சதுனால அதிகமாக போட்டான் மசாலா, அதனால் இந்தமாரி எக்ஸ்ட்ரா போச்சுன்னா உருளைக்கிழங்கு பெரட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம், கொஞ்சம் உப்பு போட்டு. அப்படி இல்லைன்னா வெங்காயம் தான் போட சொன்னார், நான் உருளைக்கிழங்கு போடுறேன். எது வேணாலும் போட்டுக்கலாங்க, சரிங்களா? இதை பொரித்து எடுத்துகிட்டு இந்த எண்ணெயிலேயே உருளைக்கிழங்கையும் போட்டு வறுத்து விட்டுருவோங்க. பார்க்க கட்லெட் மாரி இருக்குல்ல. இந்த ஒரு சிப்ட் எடுத்து வச்சுட்டேன். ஒரு சிப்ட்டு வேகுது. எல்லோரும் காரைக்காலுக்கு வாங்க, மீன் வறுக்கிறேன், சாப்பிட்லாம். இதை பெரட்டிக்கலாம், கொஞ்சம் உப்பு போட்டு பெரட்டிக்கலாம். இது பெரட்டி அதையும் போட்டு எண்ணெயில் பொரிச்சிக்கலாம், சரிங்களா? உருட்டுங்க உருட்டுங்க. இங்கே பாருங்க, எங்கள் வீட்டுக்காருக்கு சாம்பார் வச்சுருக்கோம் பாருங்க. சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், தண்ணி சாம்பார். முருங்கைக்காய் மட்டும் போட்டு எங்கள் வீட்டுக்காரர் தான் முருங்கைக்காய் வெட்டினார். எப்படி எவ்வளோ நீட்டாக வெட்டியிருக்காரு பாருங்க. மணக்குது சாம்பார். மீன் வறுத்தாச்சுங்க. உருளைக்கிழங்கு வறுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. முருங்கைக்காய் சாம்பாருங்க. எங்கள் வீட்டுக்கு சோறு வடித்து கவுத்துருக்குங்க. மீன் வறுத்தாச்சு, வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்,
மீன் வறுத்து எடுத்தாச்சு. இன்னைக்கு மதியம் மீன் வறுவல், முருங்கைக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல், தயிர் இவங்களும் சாப்பிட போகிறேன். உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லுங்கள். எல்லோரும் வாங்க காரைக்காலுக்கு சாப்பிட்றதுக்கு. பாய். ஓகே.